ரிலீஜியன் லவ் மேரேஜ். நாங்கள் 2 பேருமே ஒரே கம்யூனிட்டியில் தான் இருக்கணும், வேற வேற கம்யூனிட்டியில் இருக்கக்கூடாது. இல்லையா அதெல்லாம் இல்லையே. இல்லையா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேனா. அதை வந்து இவங்க கேட்டு வந்து எங்கள் கம்யூனிட்டியிலே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். லவ் பண்ணும்போது என்ன சொன்னோம், அவங்க ரிலீஜனில் இருக்கலாம், நான் என் ரிலீஜனில் இருக்கேன், அதுதான் விஷயம். நீ உன் சாமியை கும்பிடு, நான் என் சாமியை கும்பிடுறேன், அது போதும். பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாகவே ஆப்போசிட்டாக நடக்குது இல்லை. எப்படி என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியும்? இஸ் ஓவர்னு நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் போயிடுறேன். நம்ம போயிட்டோம்னா நெக்ஸ்ட் இவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து ரெகக்னைஸ் ஆச்சு. இவங்க இல்லாமல் எப்படி அப்படின்னு. காதலப்போ உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டே வந்து ஆளாளுக்கு அவங்க ரிலீஜன்ல இருந்துக்கலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்திருக்கேன். அது சொல்லுவாங்க, சொல்லியிருக்கோம். ஸோ காதலுக்கு முன்னால் இல்லாத மதங்கள் காதலுக்கு பிறகு எப்படி வந்துருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம்? கேளு சார், நல்லா கேளு, கொஞ்சமா கேட்குறேன், நிறையா கேளு. நீ மாறி தான் ஆகணும். எங்கள் அம்மா அப்பா கம்முன்னு இருந்தாலும் பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா, அவங்க ரொம்ப ஏன் இப்படி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்கே இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாட்டு போயிடுறானுங்க. என்னை வர சொல்கிறாங்க, எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணி நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன். லிட்ரலி நான் வந்து முடிச்சிட்டேன். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இது வேண்டாம், நமக்கு இந்த லைஃப் வேண்டாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் செட்டில் ஆகிட்டேன். நான் எல்லாரும் கூப்பிட்றாங்க, சரி ஓகே நம்ம போவோம். வேண்டாம், அவங்க என்ன பேசினாலும் சரி வேண்டான்ற ஒரே வார்த்தை மட்டும்தான் நம்ம வாயில வரணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. முடிவு பண்ணிட்டு தான் நான் போய் உட்காந்தேனே. அவங்க பேசுனாங்க, அப்புறம் ஃபேமிலி சைட்லேருந்து பேசுனாங்க. இப்படியே மசமசம் நின்னுக்கிட்டா அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அப்பா இறந்தப்ப அழுதது, அதுக்கப்புறமா வந்து அந்த அன்னைக்கு அழுது நான் பார்த்தேன். ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. மேஜிக் மொமெண்ட் மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து எனக்காக அழுதாங்க, வீட்டில் எல்லார்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணாங்க எனக்காக. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. டிவோர்ஸ் காப்பி வந்துச்சா, டிவோர்ஸே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமாம் சார். ஓ இல்லை புரியல. அவங்க நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், நீங்க என்ன செய்யணும்னாலும் செஞ்சுக்கங்க அப்படின்னு. அப்போ அவ்வளோதானே, பிரிஞ்சிட வேண்டியதுதானே. எப்படி சேர்ந்தீங்க அப்புறம்? அது எப்படா முடியும்? நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த முடிவை என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு முன்னால் 2 வருஷமும் பிரிஞ்சானே இருந்தீங்க, அப்போ தெரியலையா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்பயும் தெரிஞ்சிச்சு சார், அதிகாரப்பூர்வமாகவே கிடச்சிருச்சு இல்லையா. முன்னாலேயாவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, பிரிஞ்சாச்சு. அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. முத்திரையோட வந்தப்ப பயம் இருக்கும்ல, ஒரு அதை பார்த்த உடனே தான் ஓ இனிமே நமக்கு சொந்தம் இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி வந்துச்சோ. ஒரு பயமே வந்துருச்சு. பயப்படலாம் செய்யனா, லேஸ்வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லணும் விட்டுருவான். அப்புறம் அப்படியே ரெகுலரா கோயிலுக்கு போக, வர சினிமாக்கு போக, அப்படியே மீட் பண்ணி அப்புறம் அவங்க வீட்டில் பேசிட்டு. ஆக்சுவலா டெக்ஸ்ட் ஏய், இங்க என்ன சன் மியூசிக்கா நடக்குது? இவங்க உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. திரும்ப ஒரு மேரேஜ், திருப்பி ரீமேரேஜ். நாங்களே கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயிலில் முடிச்சிட்டோம். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? இந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு இருந்தது, எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? வேலைக்கே போக மாட்டாங்க. சும்மா இருக்கிறியா? துட்டு இல்ல அப்புறமா தரீங்க. வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? வெளியில சொல்ல முடியல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. யார்கிட்டயுமே என்னால சொல்லவும் முடியாது. வீட்டுக்குள்ளே இருப்பீங்க ஆனா பேச மாட்டீங்க. நிறைய நாள் பேசவே மாட்டோம். 20 வருஷமா நான் பட்டிருக்கிற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல, அதை வெளியவும் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. உங்களை மாதிரி என்னால திருப்பி அடிக்க முடியாது, வலிக்கிறது விட்டுருங்க. எல்லாரும் அவருக்கு தான் வந்து ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருந்தான் ஆகணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தேசமே இந்த நிலைமையில இருக்கு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிதாம்மா இருக்கணும், குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்குது, குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பார்க்கணும், குழந்தை குட்டி. ஐயோ, இந்த சென்டிமெண்ட்டை சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. மன ரீதியா நெருக்கம் இல்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அட்வைஸ்ல தான் சேர்ந்தீங்களா? எப்படி சேர்ந்தீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள. நாங்களா பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிய வச்சு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்லை. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க, நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்?
இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? அதை புரிய வைக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க சார். நான் ஃபோன் பண்ணதுக்கு ரீச் ஆகலைங்க சார். உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்லேயும் ஆள் இல்லைங்க சார். நைட்டு 9:30 வரையிலும் இவங்களை நான் தேடிட்டு இருந்தேங்க சார். உன்னை காணன்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோம். போகும்போது எங்க போறோம் எப்போ வரோம்னு சொல்லிட்டு போக மாட்டியா? 3 வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுற்றிட்டு இருந்தேன் நான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை பற்றி யோசிக்கல. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இவங்க எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிடணும்னு நினச்சி 1 டே ஃபுல்லாக இவங்களுக்காக சுற்றிட்டு இருந்தேங்க சார். இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. என்னை விட்டு விலகி மட்டும் நிற்காத ப்ளீஸ். வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. சும்மா பேசுவா. மைக் மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. நக்கல்யா அவனுக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே பேச்சு வாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். அதில் அப்படியே நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். ஏன் வரலன்னு கேட்டால் வரமாட்டேனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். படிக்கிற புத்தகத்திலயும் சரி பார்க்குற சினிமாவிலையும் சரி சல்லிப்பேலத்தான் லவ் பண்றாளுங்க. பட் 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? பசங்கங்க சார், அவையும் கூப்பிட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஊரே சாப்பிடுதுல, சாப்பிட்டோம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீ வந்து என் கூட சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, இனிமேட்டு அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் இன்ஜினியர். ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் முடி செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? அவங்க கட்டாயம் வந்துருவாங்கன்னு எப்படி உறுதியா இருந்தீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும்தானே. பட் புரிஞ்சுக்கிட்டு உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்க ஏன் திரும்ப திட்டவும்ல ஒண்ணும்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. அப்போ எனக்கு திட்ட மனசு வரல. தப்பு பண்ணது நம்ம தானே, தனியாக இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. வேலையை முடிச்சுட்டு அப்படியே பசங்களோட இருந்துட்டு டெய்லி மைண்ட் செட்டு அவங்களோட சாயந்தரம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிடுவீங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்போ உங்களை பிரிஞ்சு ஒரு 5 வருஷம் இருந்தீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஈவினிங் அங்கே போயிடுவீங்களா என்ன? அப்போ ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்போ எனக்கு பசங்களோட சுத்த தோணலை. எப்பொழுதுமே இவங்க நினைப்பாவும் இருக்கும். அதனால வீட்டில் தனிமையாக சோகப்பாட்டை போட்டு படுத்துருவேன். எவ்வளோ மிஸ் பண்ணீங்க உங்கள் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறையா. என்ன ஏரியாமலே கண்ணுலேருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவில் எதுக்கடா அப்படி அழுதுகிட்டே படுத்துருவேன்னு கூட கேட்டிருக்காங்க. நீ என் கூட இருந்த காலத்துல நீ என்ன லவ் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.